ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். சாமுவேல் ஏஞ்சலோட பிளெஸிங்ஸில் எடுக்க போகிறேன். இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க கமெண்ட்ல. அவர் நம்பர் 44455. லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் இது. இது ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக தரேன், டைம்லெஸ் ரீடிங். இதில் வரக்கூடிய மெசேஜஸ் உங்களுக்கு பொருந்திருந்தால் எடுத்துக்கோங்க. பொருந்தலைன்னா பழைய பதிவுகள் நான் பிளேலிஸ்ட்டில் வச்சுருப்பேன், நீங்கள் அது கூட போய் பார்த்துக்கலாம். இதில் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் ஒரு சிலருக்கு எல்லாமே பொருந்திருக்கும். ஸோ அப்படின்னா அந்த மெசேஜ் அந்த சுச்சுவேஷனில் அவங்க எல்லாத்துலேயுமே இருக்கிறதுனால அந்த மெசேஜ் வரலாம். ஒரு சிலர் ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. ஸோ அதை எந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு கைடன்ஸாக வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கான மெசேஜ் உங்களுக்கானது. எல்லாத்தையும் போட்டு நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் நபர் பற்றியும் உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, இந்த ரீயூனியன் பாசிபிளா, இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு டாக்ஸிக்காக இருக்கா, இல்லை இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா, உங்களுக்கு என்ன மனதில் ஒரு டவுட் இருக்கோ அப்படியே மைண்டில் நினச்சிட்டு சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட பிளெஸிங்ஸ் கேட்டுக்கிட்டு பாருங்கள். நான் இது ஆரக்கல் கார்டில் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் டேரூட்லேயும் எடுத்து தரேன். எஸ்ஆர் நோ கொஸ்டினும் இந்த ரீடிங்கோட எண்டில் வைக்க போகிறேன். ஸோ அதனால் ரீடிங்கை முழுசாக பாருங்கள். இறுதியாக நீங்கள் டிவைன் கிட்ட, ஏஞ்சல் கிட்ட கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கான பதிலும் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெசேஜஸ் அப்படி பார்க்கும் பொழுது தனித்தனி மெசேஜாக வருது. ஓகேவா? டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் கிடச்சிருக்கு. பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் கார்டு வழியாக என்ன சொல்கிறாருன்ட்டு. The past is now behind you. Release it and embrace new possibilities. A new path is now available to you. Follow it with faith. உங்களுக்கான புதிய வழிகள் திறக்கிறது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கான சைன்லாம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த சைன் உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஹோப்பாக, அதாவது நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கை இழந்த மாதிரி இந்த கலெக்டிவ் பார்க்குறவங்கள சில பேருக்கு இருக்குது. ஏஞ்சல் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி ஏஞ்சல் அந்த இது கூட உங்களுக்கு தெரியும். அந்த டிவைன் லைட்டில் அவங்க உங்களுக்கு பிரகாசிக்கிறதே தெரியும். ஒரு சிலர் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னோட கிளைண்ட்டே சொல்லியிருக்காங்க, தூக்க நிலையில் இருக்கும் பொழுது ஏஞ்சல் பக்கத்தில் இருக்கிறது அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஏஞ்சல்ஸ் வந்தாங்க ஹீலிங் செக்ஷன் எடுக்கும் போதெல்லாம் சில பேருக்கு அந்த மாதிரி பிரசன்னமாகி ஏஞ்சல் அவங்கள ஹீல் பண்ணுறது அவங்களே பார்த்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த கார்டை காமிச்சேன் நான். இந்த மாதிரி ஒரு ஒளி மாதிரி வருவாங்க. ஏன்னா சில நேரத்தில் நானே பார்த்துருக்கேன், தத்ரூபமாக எனக்கு காட்சி கொடுத்துருக்காங்க ஏஞ்சல்ஸ். அது என்னோட மைக்கேல் ஏஞ்சல். ஏன்னா ஒயிட் கலர், ஒரு மாதிரி ப்ளூஷான ஒரு கலர். அவங்களோட ஃபேஸை நான் பார்க்கணும்னு நினச்சேன். எனக்கு உங்கள் ஃபேஸ் பார்க்கணும்னு நான் அந்த டைமில், அதாவது நான் ட்ரீமில் இருந்தால் கூட நான் சில நேரத்தில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்பேன். கேட்பேன் நான், இது ட்ரீம்னு தெரிகிற மாதிரி இருக்கும். நான் ஏஞ்சல்ஸ் என்னை சுற்றி இருக்கீங்க, உங்கள் ஃபெதர்ஸ் எல்லாம் நல்லா பார்க்க முடியுது, நல்லா பிரைட்டாக தெரியுறீங்க, உங்கள் ஃபேஸ் நான் பார்க்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ ஃபேஸையும் காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் ஃபீல் பண்ணேன், என் கிளைண்ட்ஸும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சில பேர் உங்களோட அந்த பாஸ்ட்டை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். அடிக்கடி உங்களுக்கு அது மாதிரி மைண்டில் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் அதை ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அது வந்ததுன்னா ஓகே, நீ பேசு, நீ என்ன வேணால் பேசு. அப்படியா, அந்த சுச்சுவேஷன் பற்றி திரும்ப திரும்ப வருது, அந்த நபரை பற்றி தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள், அந்த பாஸ்ட் லைஃப் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு, அது வரும்பொழுது எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதுக்கு உணர்ச்சி வசப்படாமல், அது என்ன உங்ககிட்ட நின்று அந்த விஷயங்கள் அசைப்படுதோ, ஒரு எப்படின்னா நீங்கள் ஒரு விஸ்டர்ஸ் மாதிரி நின்று அதை பாருங்க. எமோஷனல் ஆகாதீங்க, ரிலீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்குது, அது ரிலீஸ் ஆக மாட்டேங்குதுன்னா கூட உங்களுக்கு ஏஞ்சல் கிளாஸ், அந்த பாஸ்ட் லைஃப் அந்த பெயின்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான அந்த கிளாஸ், ஏஞ்சல் கிளாஸ் வச்சுருக்கேன்.
அது கூட நீங்கள் எடுத்து சரி பண்ணிக்க முடியும். ஓகேவா? அந்த மாதிரி நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணும் போது கூட தொடர்ந்து உங்களுக்கு வருது அப்படின்னா அதை சரி பண்ணிக்க முடியும். இது ஒரு சிலருக்கு. உங்களுக்கு நியூ வழிகள் திறக்கிறது, அதாவது உங்களுக்கான புதிய கதவுகள் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாரு. நம்புங்க, ஃபாலோ பண்ணுங்க. எப்படி ஃபாலோ பண்ணமா? ஃபெய்த்தோட ஃபாலோ பண்ண ஃபாலோ இட் வித் ஃபெய்த். ஓகேவா? உங்களுக்கு எல்லா வழிகளும், உங்களுக்கான நியூ வழி இருக்கு, அவைலபிள் உங்களுக்கு இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து பார்க்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகேவா? அண்ட் ஒரு சிலர் வந்து நோ கான்டாக்டில் போயிருக்கீங்க. உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் உங்கள் நபரோட ரீயூனியன் ஆகணும்னு சில பேர் நினைக்கிறீங்களா? இது ரீயூனியன் ஆகணும், இல்லை இந்த பாண்டிங்கை நீங்கள் ஏதாவது நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னு நினச்சாலும் சரி, ஒரு புதிய வழிக்காக நீங்கள் இது பண்ணுறீங்கன்னாலும் சரி, புதிய லைஃப் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. காலம் கண்டிப்பாக உங்களுக்கான விஷயத்த கொடுக்கும். டைம் இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகுறத நினச்சி வருத்தப்படுறீங்க. ரொம்ப ஒரு சிலர் வந்து உங்களோட ஹார்ட் சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஹார்ட் சக்ரா ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால எந்த உறவுக்கிட்டையும் இப்போ உங்களுக்கு இந்த லவ் பாண்டிங்கில் மட்டும் இந்த ட்ராஜடி தெரியாது. நிறைய பேர் உங்ககிட்ட அன்பாக பழகினவங்க, உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு நெகட்டிவான ஒரு ஒரு விஷயங்கள், நீங்கள் கொடுக்குற அன்பு எதுவுமே அவங்ககிட்ட இருந்து வரமாட்டேங்குது. அவங்களாம் ரொம்ப இப்போ நெகட்டிவாக மாறிடுறாங்க அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு சிலருக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ இந்த சுச்சுவேஷனில் யார் இருக்கீங்களோ அது உங்களுக்காக வந்த மெசேஜ் இந்த கார்டு வழியாக. ஸோ யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுங்கள். அண்ட் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண அந்த விஷயம் உங்களுக்கு கூடிய விரைவில் நடக்க போகுது. சந்தோஷமா? உங்களோட ஹார்ட் சக்கரா ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ரொம்ப அந்த ஹீலிங் இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமே உங்ககிட்ட வரப்போகுது. கிவ் தேங்க்ஸ் ஃபார் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் லவ் சூன் டு கம் யுவர் வே. Know that you deserve to be and have all that your heart truly desire. இது வந்து ஒரு சில பியூர் சோலாக இருக்கீங்க நீங்கள். இந்த பியூர் சோலுக்கு டிவைன் கொடுத்துருக்க அற்புதமான பிளெஸ்ஸிங்ஸ். நீங்கள் எல்லாத்துக்கும் தகுதியுடையவள் தான். ஓகேவா? உன்னுடைய இதயம் எப்படி ஒரு ட்ரூவான லவ் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டுச்சோ அது மாதிரி ஒரு ட்ரூவான ஒரு நல்ல நபர் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. அந்த ட்ரூ லவ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால கிராட்டிடியூட் பண்ணுவீங்களாம், நன்றி சொல்லுங்க, தேங்க் பண்ணுங்க ஏஞ்சலுக்கு, யூனிவர்ஸ்க்கு. நீங்கள் எந்த காடஸ் ப்ரே பண்ணுறீங்களோ, குருமார்களை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஏஞ்சல் வழியாக அவங்க உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க. அண்ட் ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சில பேருக்கு வந்து இது ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி மாதிரி தெரியுது. கண்டிப்பாக ட்வின் ஃப்ளேம் இருக்குங்க, பார்க்குறீங்க. உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் வந்து ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு நேரம் பாசிட்டிவாக, அதாவது நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா அவர் நெகட்டிவாக தான் இருப்பாங்க. நீங்கள் தான் அடிக்கடி விட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா உங்கள் நபர் கொஞ்சம் பாசிட்டிவாக இருப்பாங்க, நீங்கள் நெகட்டிவாக இருப்பீங்க. பேலன்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தான் இந்த அட்வைஸ் வருது. நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகணும், எமோஷ்னலாக இந்த மாதிரி தெரியுது. உங்கள் ஜேர்னி வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி மாதிரி ஒரு சிலருக்கு வருது. ஓகேவா? என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வருகிற பௌர்ணமி தினம் அன்னைக்கு வந்து நீங்கள் இனிஷியேஷன் பண்ணி ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஸோ உங்களுக்கு பிளாக் மேஜிக்னால ஒரு அழுத்தம் இருக்குது, உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு, இல்லை உங்கள் கர்மா பேஸ்டான விஷயத்தினால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தடைப்படுது அப்படின்னாலும், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அன்றைக்கி நீங்கள் இனிஷியேஷன் தீட்சை வாங்கி அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் மற்றும் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது. அதோட டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த டீட்டெயில் பாருங்கள். இப்போ நான் சொன்ன சில முக்கியமான அந்த விஷயங்களில் உங்களோட லைஃப் பிரச்சனைகள் ஏதாவது இந்த மாதிரி ஒரு லைனில் நீங்கள் ஒரு பிளாக்ல இருக்குது அப்படின்னா நீங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சுக்கணும். பௌர்ணமி தினத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிளாஸ் அன்றைக்கி நான் வந்து ஷெடியூல் பண்ணி கொடுக்க முடியும். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது இது ஒரு லவ் லைஃப் அதிகமாக தெரியுது.
நீங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உங்க நபரோட கொஞ்சம் பேலன்சிங் இல்லாம ஆர்கியூமெண்ட் பண்றது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகாம, இந்த ரிலேஷன்ஷிப்ப பத்தி ரொம்ப டீப்பா இத வந்து முடிச்சு விட்டுடலாமா? அப்படிலாம் நினைக்கிறது. இது ஒரு சில ஜென்ஸ் மாதிரி தெரியுது மெயில் எனர்ஜிக்கு. எப்பவுமே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து ஒரு அது வந்து திருமண வாழ்க்கையா இருக்கலாம், இல்லன்னா லவ் லைஃபா இருந்தாலும், உங்க நபருக்கு எது ஒரு உண்மையான அன்பு தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மனசுல வந்து ஏதோ ஒரு ஆம், அ ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு நெகட்டிவா இருக்கு. அவங்க ரொம்ப டிப்ரஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தேவைகள் ஒருத்தரோட சப்போர்ட் தேவைப்படுது. அது வந்து ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு அன்பா ஒரு ஃபாதர், மதர் இப்ப கூட யார் இருக்காங்களோ இந்த சிச்சுவேஷன்ல இப்ப நீங்க தான் இருக்கீங்கன்னா, உங்களோட அன்பு அரவணைப்பு அவங்களுக்கு அப்ப தேவைப்படும். அந்த நேரத்துல உட்காந்து அவங்களுக்கு இன்னும் வேதனைய கிளப்புற மாதிரி அவங்க கிட்ட வந்து நெகட்டிவா பேசாதீங்க. ஒருத்தர் சோகமா இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு ட்ராஜடி சிச்சுவேஷன்னா, உங்களால என்ன சப்போர்ட் குடுக்க முடியுமோ அத பண்ணுங்க. உங்களுக்கு மீறி எல்லாம் பண்ண சொல்லல. நீங்க அன்பா ஒரு நம்ம இருக்கோம் பார்த்துக்கலாம். கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவா அந்த வார்த்தைய குடுத்தாலே அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு பூஸ்டப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலைகள அவங்க தானா செஞ்சுக்க போறாங்க. ஆனா அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது ஒரு சிலருக்கு. அ சில பேர் வந்து நல்ல ஒரு நாலேட்ஜ் இருக்கும். ஆ சில பேர் மோஸ்ட் ஆஃப் ட்வின் ஃபிலிம் ஜர்னி ஆட்டும் இருக்கு. யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து எஸ் இந்த கார்டுக்கு ரிலேட்டடான கார்டு. இந்த இது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா? இத நெனச்சு நைட் ஸ்லீப்பிங் டைம்ல ரொம்ப ஓவர் திங்க் பண்றீங்க. ஆ உங்களோட அன்ப வந்து உங்களோட உள்ளார்ந்த அன்ப குடுங்க. அதுதான் உங்களோட சோல்க்கான ஒரு நல்ல விஷயத்த சேர்க்கும். போலியான அன்பு, போலியான பாசம் இதெல்லாம் வந்து உங்க சோல வந்து பாதிக்கும். நீங்க பிறவி எடுத்ததே இந்த சோல்க்காக தான். ஓகேவா? இந்த ஆன்மா வந்து ஒவ்வொரு பிறவியிலயும் இது என்ன பிளஸ் பண்ணுது, மைனஸ் பண்ணுது. அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு அந்த லைஃப்பும் அமையும், அடுத்த லைஃப்பும் அமையும். நீங்க நீங்க இந்த அ பாடி, இந்த மைண்டோட இது காலம் ஃபுல்லா ஜர்னி ஆக மாட்டீங்க. இதெல்லாம் ஒரு டெம்பரரி. இந்த டெம்பரரி டியூரேஷன்ல நீ என்ன பிளஸ் பண்ற? எல்லாத்தையும் இறைவன் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகேவா? அதுக்கேத்த மாதிரி பலன் கிடைக்கும். அதனால உண்மையான அன்ப குடு. உண்மையா அது உனக்கு திரும்ப கிடைக்கும்னு சொல்றாரு. என்ன பண்றோம், என்ன பேசுறோம்னு கொஞ்சம் தெரிஞ்சு, அறிஞ்சு பேசுங்க. ஏன்னா, நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு, குப்புற கவுந்துட்டு, "அச்சோ! வடை போச்சே!" வடிவேல் மாதிரி. என்ன அவங்க இப்படி சொல்ட்டாங்களே! என்ன விட்டு போயிட்டாங்களே! இப்படின்னு புலம்புனா, கடவுள் கூட ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா, நீங்க உங்ககிட்ட நெறைய தவறுகள் இருக்கு. ஒரு சிலர் வந்து நெறைய விஷயங்கள் நீங்க எடுத்தேன், கவுத்தேன்னு சொல்லிட்டு, அடுத்தவங்களோட அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? அவங்க வந்து எப்படி நினைப்பாங்க? அவங்களுக்கு நம்ம இத மாதிரி பேசினா, அவங்க இருப்பாங்களா நம்மளோட? இருக்க மாட்டாங்களா? அத ஒரு செகண்ட் யோசிக்காம எதையாவது ஒண்ணு செஞ்சு விட்டுறது. அதுக்கப்புறமா உட்காந்து வடை போச்சேன்னு சொல்லி அழுவுறது. இத ஒரு சிலர் பண்றீங்க. ஸ்லீப்பிங் டைம் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடையாது. உங்களோட குற்ற உணர்வு உங்கள வந்து ஹர்ட் பண்ணுது. உள்ளார்ந்து அந்த நம்ம தப்பு பண்ணிட்டோமோ! நமக்கு வந்து நம்ம செய்றது கரெக்ட்டா, தப்பான்னே சில பேருக்கு தெரியல. 2ஆம் கட்டனா இருக்கீங்க. அண்ட் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கார்ட் இது. ஆம். எஸ். இந்த கார்ட் என்ன சொல்றதுன்னா, கொஞ்சம் நீங்க நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க. கொஞ்சம் ஏன்னா ரொம்ப டிப்ரஷன் போயிருக்கீங்க. இயற்கையோட உங்கள வந்து ஆ கனெக்ட் பண்ணிட்டு, அந்த ஹீலிங்க வாங்குங்க. அந்த நேச்சரோட கனெக்ட் ஆயி, அந்த அன்ப கொடுங்க. நீங்க ஹீல் ஆனா தான் உங்க கிட்ட தான் மிஸ்டேக் இருக்கு. 100% நான் ஃபர்ஸ்ட் இந்த கார்ட பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? செய்றதெல்லாம் செஞ்சுட்டு, "அச்சச்சோ! வட போச்சே" அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் மாரி உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, இதுதான் நடக்கும். ஏன்னா, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்க 2 பேரோட பாண்டிங்ல எப்படி இருக்குன்னா, நீங்க அவர பத்தி கமெண்ட் பண்றதும், அந்த நபர் உங்கள பத்தி கமெண்ட் பண்றதும், இப்படியே இருந்தா இது எது கொண்டு போய் விடும்னா, நீங்க ஒண்ணு சொல்ல போய் தான் அவங்க ஒண்ணு சொல்றாங்க. அதனால ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் உங்ககிட்டயும் இருக்கு. அன்ஹாப்பினஸ்ஸா இந்த ஃபியூச்சர் வந்து ஃபர்தரா போகும். உண்மையான நீ லவ் உன்ன இப்ப நீங்க மேரேஜ் ஆனவங்க பார்க்குறீங்கன்னா கூட, உண்மையான அன்ப நீங்க உங்க கணவர் மேலயோ, இல்ல மனைவி மேலயோ குடுக்குறீங்கன்னா, அக்செப்ட் பண்ணுங்க. அவங்களோட தவறுகள வந்து ஏத்துக்கோங்க. ஏத்துக்கிட்டு சரி பண்ணிட்ட, ஓகே. இனிமே பண்ணாத. அவ்வளோதான். அதோட முடிஞ்சுச்சு. அது இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கு இன்னைக்கே வந்து பேசி முடிச்சாச்சு. அதோட அத விடணும்.
இதை வச்சு 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 ஒரு 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு எப்போ வேணாலும் அவங்க ஏதாவது ஒரு வேற ஒரு விஷயம் ஏதாவது ஒரு இதுவா பண்ணா கூட அதை அந்த டைம்ல இதை சொல்லி காமிக்கிறது, நீ இப்படித்தான் நீ அப்படித்தான் அப்படிலாம் பேசுறது வந்து இட்ஸ் நாட் அ குட் திங். நீ வந்து உண்மையான அன்பை கூட அக்செப்ட் பண்ணு. 2 பேர்கிட்டயும் இந்த புரிதல் வந்துருச்சுன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மேஜிக்கலி டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறாரு. ஓகேவா? லவ் அண்ட் அக்செப்ட் ஈச் அதர் ஆஸ் யூ ஆர் அண்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் வில் மேஜிக்கலி டிரான்ஸ்ஃபார்ம். எஸ், அதுக்கு தான் ஃபஸ்ட்டு முதல்ல உங்களை வந்து ஹீல் பண்ணிக்கோங்கன்ற. நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க. உங்கள் ஹார்ட் சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. உங்கள் ஹார்ட் சக்ராவை ஹீல் பண்ணுங்க. ஓகேவா? அந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணி விடுங்க. அப்போது நீங்கள் பண்ணுற விஷயங்கள், நீங்கள் நல்ல விதமாக உங்கள் நபர்கிட்ட பேசினாலும் சரி, அதை நினச்சாலும் சரி, உங்கள் நபரால் அதை ஃபீல் பண்ண முடியும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சும்மா நம்ம வந்து இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் இப்படி சொன்னால் இப்படி நடந்துருமா அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் எப்படி ஒரு நபரை பற்றி டைரெக்டாக அவங்க முன்னாடி வச்சு அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, அவங்க இல்லாதப்ப மனதோடு அவங்கள பற்றி நெகட்டிவாக பேசினாலும் சரி, யூனிவர்ஸ்க்கு தெரியும். சாரி கேளுங்க. இந்த மாதிரி நல்ல உறவுகள் கிடைச்சதுக்கு நன்றி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்க சில மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு உணர்ந்து அதுக்கான மன்னிப்பு கேட்டுறது நல்லது. அப்போ நீங்க உங்க மனசு வந்து ரிலீஸ் ஆகும் அதுல இருந்து. அதனாலதான் அந்த ஈகோலாம் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, நான் பெரியவர் நீ பெரியவர், நான் என்ன அவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே தான் போகும் காலம் ஃபுல்லா. நீங்க இவங்க கிட்ட மட்டும் குட்டு வாங்க மாட்டீங்க, சுத்தி இருக்கிறவங்க பசங்க கூட குட்டுவாங்க. உங்களை விட வயசுல சின்னவங்க, இல்லைன்னா உங்களை சுத்தி இருக்கிற ரொம்ப அப்படியே உங்களை வந்து சின்ன குழந்தையில இருந்து உங்களை தூக்கி வளர்த்தவங்க, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையுமே இடி வாங்குற மாதிரி ஆகும். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி உங்களை சுத்தி இருக்கிறவங்களே நெகட்டிவ். ஹார்ட் சக்ரா ரொம்ப வீக்கா இருக்கு. நிறைய பேருக்கு அதை பார்த்தேன் நான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்பட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? மீண்டும் மீண்டும் அதே பெயின், அதே ரிஜெக்ஷன், அதே எமோஷ்னல் ஹெவினஸ் இருக்கா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் லேட் ஆகுதா அல்லது கிடைக்கவே இல்லையா? அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக வேண்டியது உங்கள் எமோஷ்னல் பிளாக்ஸ், பாஸ்ட் பெயின், கார்மிக் பேட்டர்ன்ஸ் தான். இந்த பவர்ஃபுல் ஃபுல் மூன் எனர்ஜியில் நாங்கள் கொண்டு வருகிறோம் எமோஷ்னல் ரிலீஸ் கிளாஸ். ஆர்கேஞ்சல் அஸ்ரேல் மற்றும் ஆர்கேஞ்சல் ஜடாக்கியல் டிவைன் கைடன்ஸ் மூலம் உங்களுக்கு இருக்கும் எமோஷ்னல் பிளாக், ஃபியர், கில்ட், ஹார்ட் பிரேக், கார்மிக் ஹெவினஸ் போன்ற எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆக உதவும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ப்ராக்டிஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்களோட லைஃப்பில் ஒரு புதிய சாப்டர் ஸ்டார்ட் ஆகணும் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்காகத்தான். லிமிட்டட் சீட்ஸ் அவைலபிள். வாட்ஸ்அப் நவ் 9677079560. ஹீல், ரிலீஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம். காட் பிளஸ் யூ. எஸ், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. அதுதான் அடுத்த கார்ட்லேயும் சொல்கிறாங்க. சில பேர் நான் அந்த நோ கான்டாக்ட் போனதுக்கே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் ரொம்ப அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணணும், நீ ஏதோ மறைக்கிற, நீ இப்படி அப்படி, நீ வந்து ஃபேக்கு, அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்கள டைரெக்டாகவே நீங்கள் பேசி நிறைய அந்த பிரச்சனைக்கு காரணமே இதுதான். அவங்க பிரச்சனையை பெருசு பண்ணியிருக்கீங்க. சில பேர் கொஞ்சம் பேசாமல் கூட இருக்கலாம். உங்கள் நபர் உங்ககிட்ட வந்து பேசாமல் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவங்க கொஞ்ச நேரம் அவங்களும் வந்து ஹீல் ஆகட்டும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி சில விஷயங்களை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த கேப் இடைவெளி குறையும். இப்போ பிரிஞ்சிருக்கிறதுனால ஒரேடியாக அவங்க போயிடுவாங்கன்னுலாம் பயப்படாதீங்க. அவங்க வந்து என்னைக்கு இருந்தாலும் உங்ககிட்ட வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால பயப்படாதீங்க. இப்போ நம்ம டேரோட்லேயும் பார்த்து தரேன் நான். ஃபர்தராக இதுக்கு மேலே ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாரா அப்படின்ட்டு. ஓவர் திங்கிங் தான் நிறைய பேருக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு. சில பேருக்கு இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அதிகமாக தெரியுது. ஆனால் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு தான் இவ்வளோ அட்வைஸ் கொடுக்குறாரு. அப்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிலர் உங்களோட நபராக இருப்பாங்க. புரிஞ்சா? உங்கள் தவறுகளை நீங்கள் சரி பண்ணிக்கணும், கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக போகணும். அது வந்து ஜாதகத்திலே ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, ஜாதகமே அப்படிதான்ப்பா, அது ஜாதகமே அப்படிதான் அப்படின்வாங்க. அவங்க இப்படிதான் இருப்பாங்க, அரகண்டாக இருப்பாங்க, அவங்கள இது பண்ண அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு இருக்கா? உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி, குருமார்கள் கிட்ட நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்கள் ஜாதகம், தலைவிதி இதெல்லாம் வந்து எல்லாம் சரியாக போயிடும். ஓகேவா? அவங்க சொல்கிற வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள்.
உங்களுக்கு வேற யாராவது குருமார்கள் டிவைன் பாத்துக்கு தான் வந்து செய்யணும் இல்லை, வேற யாராவது குருமார்கள் இருக்காங்க, அலைவா இருக்காங்க அப்படின்னா போய் பண்ணிக்கோங்க. சரியா? அவங்க கிட்ட வந்து இனிஷியேஷன் வாங்குங்க. அவங்களோட அட்வைஸ் அவங்களோட இதில் வந்து கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரம் கூடிய விரைவில் திருமணம் செய்தி. ஓகேவா? கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. உங்கள் நபர் உங்ககிட்ட திரும்ப ரீயூனியன் ஆகுவாங்க. சில பேருக்கு திருமணம் இருக்குது. ரொம்ப நாளாக இது எப்போ நடக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்திருக்கீங்க. இந்த நபர் உங்களோட கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். இந்த நபரை நீங்கள் வந்து ஏதாவது ஒர்க்கிங் பிளேஸில் மீட் பண்ணலாம், இல்லைன்னா டெம்பிள்ஸ் அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் இது இருக்க இடத்துல நீங்கள் அவங்கள வந்து மீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைவான சப்போர்ட், நிறைவான ஒரு வாழ்க்கையை தரப்போகிறாங்க. இது எக்ஸ்ட்ரா மெசேஜ். கண்டிப்பாக நீங்கள் வந்து பவர்ஃபுல்லான ஒரு சில காட்ஸ் ப்ரேயர்லாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மகாகாளி வழிபாடு, முருகரோட பக்தர்கள், அந்த மாதிரி குருமார்களை இது பண்ணுறது எல்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கான சூப்பர் மெசேஜ். கிவ் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் அண்ட் குருமார்கள். ஓகேவா? சூப்பர் மெசேஜ்ப்பா. இதுதான் எக்ஸ்ட்ரா மெசேஜ். யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. யாருக்காவது வந்து கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, குருமார்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வேணும், வாழ்க்கையை சரி பண்ணிக்கணும், நம்ம ஜாதகத்தை மாற்றிக்கணும். இப்போ நிறைய பேர் இந்த இதெல்லாம் போடுறாங்க இல்லையா, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி. அதனால வந்து 7ஆம் இடத்தில் வந்து சனி உட்கார்றாரு, ராகு உட்கார்றாருன்னா குடும்பம் அப்படிங்கிற அந்த விஷயம், கணவன் மனைவி உறவு ரொம்ப ட்ராஜடி ஆகும். 2வது, ஆஃப்டர் மேரேஜுக்கு முன்னாடியே இந்த கிரகங்கள் இந்த மாதிரி இடத்துல இருக்கு அப்படின்னா அது கர்மவினை. அவங்க லைஃப் வந்து பயங்கர ட்ராஜடியில் போகும், ட்ராக் மாறிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நிறைய விஷயம் இருக்குது. அதனால உங்கள் லைஃப்பை ரொம்ப சேஃபாக இன்னைக்கு காலகட்டம் நிறைய ஏன் வந்து திருமண வாழ்க்கையும் சரி, லவ் லைஃப்பை நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல, அடுத்த கட்டம் திருமணத்தில் கொண்டு போக முடியலன்றதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. இன்னைக்கு காலகட்டம் வந்து அந்த ராகுவோட திசை அதிகமாக நடக்கிறதுனால அந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு குருமார்கள் தான் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுக்க முடியும். ஏன்னா உங்களோட மனம் என்ற ஒன்று தான் அதை வந்து ஆட்டுவிக்குது. மனம் வந்து மூனோட எனர்ஜி. ஓகேவா? ராகு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்லாம் வந்து ராகு ரிலேட்டடாக வருவார். ஸோ மூன் எனர்ஜி பவர் வந்து வீக் ஆகுதுனாலே ராகுவோட அழுத்தம் அங்கே இருக்கும். அதெல்லாம் இது நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, குருமார்கள் அவங்களுக்கு வந்து சித்த நிலையில இருக்கிறவங்களால மட்டும்தான், அவங்ககிட்ட சரண்டர் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து, ஒரு மந்திர தீட்சை கொடுத்து இதை ஃபாலோ பண்ணுங்க. 2வது, குட் கர்மா உங்களுக்கு வேலை செய்ய வைப்பாங்க. அது உங்களோட பேட் கர்மானால தான் அந்த சுச்சுவேஷன் அப்படி அமையும். அதுலேருந்து அந்த வீரியத்துலேருந்து நீங்கள் மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா, குரு வழிபாடு மிக மிக அவசியம். அலைவாக இருக்கவங்க கிட்ட பேசுங்க. அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட தாராளமாக போய் பண்ணிக்கோங்க. இனிஷியேஷன் தீட்சை வாங்குங்க, கிளாஸ் கற்றுக்கோங்க. ஸோ வேறு யாரும் தெரியாது அப்படின்னா டிவைன் பாத்லையும் உங்களுக்கு இனிஷியேஷன் தீட்சை எல்லாமே அவைலபிள், நான் பண்ணித்தரேன். வந்து உங்கள் தலைவிதியை மாற்றிக்கோங்க. ஓகே? இன்னைக்கு முக்கால்வாசி பிள்ளைகள், இன்னைக்கு வந்து ஜென்சி ஜென்ரேஷன் வந்து எல்லாருமே வந்து அடி வாங்குறது இந்த பிரச்சனையில தான். ஏன்னா யாருக்குமே அந்த புரிதல், மனம் ஒன்றை சரியாக பராமரிக்க தெரியல. மனம் கெட்டு போச்சுன்னா உடல் கெட்டு போகும். உடல் மனம் ரெண்டுமே சரியில்லைன்னா உங்கள் ஆன்மா சரியா நல்ல கர்மாவை இருக்காது. பேட் கர்மாவை சேர்த்து வச்சிடுறீங்க. அதோட பின்விளைவு இந்த ஜென்ரேஷன்லேயே உங்களுக்கு தெரியுது. அதை திரும்பவும் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் இந்த சோல் அடுத்தடுத்து இன்னொரு பிறவி எடுக்கும், அப்பவும் அதை கேரி பண்ணிட்டு போகும், அப்பவும் இதே மாதிரி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தை அடி வாங்கும். அதனால உஷாராக இருந்துக்கோங்க. நான் சொல்றது சில பேருக்கெல்லாம் அப்படியே நச்சுன்னு அவங்களோட நெத்தி பொட்டில் வச்ச மாதிரி தெரியும். நெத்தி பொட்டில் வச்ச ஸ்பார்க் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியும் நான் சொல்கிற விஷயங்கள். அது உங்களுக்கு ஒரு ஹை ஓப்பனிங்காக தான் இந்த வார்த்தைகளை இறைவன் என் மூலமாக உங்களுக்கு சொல்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங்கோட எண்ணில் எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இதில் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2. ஓகேவா? உங்களுக்கு ஏஞ்சல் கிட்ட என்ன கேள்விகள் இருக்கோ மனதில் நிறுத்திக்கோங்க, பைல் சூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு. பைல் 2க்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க? ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா? நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு 2 பைலுக்குமே வந்து ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. சம்திங் நல்ல விஷயம்தான். சக்ஸஸ். அண்ட் ஒரு சிலருக்கு மணி ரிலேட்டடான விஷயங்கள் கூட தெரியுது செகண்டில். ஓகேவா? ஒரு நல்ல ஃபேமிலி சப்போர்ட் எல்லாமே அது ரிலேட்டடாக உங்களோட கொஸ்டின் இருக்கலாம். ஓகே, யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. தொடர்ந்து இந்த எஸ்ஆர் நோ கொஸ்டின் செக்ஷன் வேணும்னா கமெண்ட்ல எனக்கு தெரிவிங்க. நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்பட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? மீண்டும் மீண்டும் அதே பெயின், அதே ரிஜெக்ஷன், அதே எமோஷ்னல் ஹெவினஸ் இருக்கா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் லேட் ஆகுதா அல்லது கிடைக்கவே இல்லையா? அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக வேண்டியது உங்கள் எமோஷ்னல் பிளாக்ஸ், பாஸ்ட் பெயின், கார்மிக் பேட்டர்ன்ஸ் தான். இந்த பவர்ஃபுல் ஃபுல் மூன் எனர்ஜியில் நாங்கள் கொண்டு வருகிறோம் எமோஷ்னல் ரிலீஸ் கிளாஸ். ஆர்கேஞ்சல் அஸ்ரேல் மற்றும் ஆர்கேஞ்சல் ஜடாக்கியல் டிவைன் கைடன்ஸ் மூலம் உங்களுக்கு இருக்கும் எமோஷ்னல் பிளாக், ஃபியர், கில்ட், ஹார்ட் பிரேக், கார்மிக் ஹெவினஸ் போன்ற எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆக உதவும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ப்ராக்டிஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்களோட லைஃப்பில் ஒரு புதிய சாப்டர் ஸ்டார்ட் ஆகணும் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்காகத்தான். லிமிட்டட் சீட்ஸ் அவைலபிள். வாட்ஸ்அப் நவ் 9677079560. Heal, release, transform. God bless you.